ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல க்ரீமியாக சப்பாத்தி, ரொட்டி, புலாவோடவெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் டிக்கா மசாலா. சிக்கனை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மசாலா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இந்த சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சில மசாலா பொடியெல்லாம் சேர்த்து சிக்கனை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் அப்படி இல்லைனா போனோடு இருக்கிற சிக்கன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இதோட சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம சிக்கனை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போடுறேன். டிக்காங்கிறதுனால ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் சிக்கன் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ சிக்கன் வந்து ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி டிக்கா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். இப்போ சீரகம் வந்து லைட்டாக பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நம்ம சேர்த்த அளவுலேருந்து பாதியாக குறைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசம் போகணும். இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா இதோட பச்சை வாசம் போய் வரட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் டிக்காஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு
ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ சிக்கன் டிக்கா மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு பார்க்குறதுக்கே எம்மாக இருக்குது. இப்போ இதில் ஃபைனலாக மல்லி இலை போட போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. வாவ், நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் மசாலா ரொம்ப க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்பாத்தி, ரொட்டி, புலாவ், பரோட்டா இதோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.